வெல்கம் டு விக்டோரியா ராஜா சேனல். இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு பொரிஞ்ச பிறகு வெங்காயம், புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, தேவைக்கேற்ற உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி அதில் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு லைட்டாக கொதிக்க வர மாதிரி இருக்கும்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணோன்னே 2 விசில் வச்சு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி. குக்கர் விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஸ்டைலில் வெஜிடபிள் ரைஸ். நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.